சார் வணக்கம் சார். வணக்காரி. விஜயின் இந்த திருச்செந்தூர் தரிசனத்தையும் அவர் மேலே வைக்கப்படுற விமர்சனத்தையும் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, என்ன விமர்சனம் அவர் ஒரு கிறிஸ்துவர் எப்படி இந்து கோயிலுக்கு போகலாம் அந்த மாதிரி விமர்சனம் தான் ஏன் போகக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி ரெண்டாவது பொதுவாக ஒரு இந்து கோயிலுக்கு பிற மதத்தை சார்ந்தவர்கள் போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு நோட் ஒன்று இருக்கும். அந்த நோட்டில் இந்த ஆகம விதிப்படி நான் எல்லாத்தையும் மதிக்கிறேன், இந்த கோவிலுக்கு நான் கட்டுப்படுறேன், அந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் ஒப்புக்கிறேன்னு சொல்லி அவங்க கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் போகணும். இந்த சட்டை இல்லாமல் போகிறது, இது விபூதி பூசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பதிவு பண்ணிட்டு தான் விஜய் போயிருக்காரு. இதெல்லாம் மீறி இந்துக்கள் நாகூர் தர்காவுக்கு போயிட்டுருக்காங்க, வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க. இதெல்லாம் அப்படி ஏன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு தாவேக்காவில் விஜய் சொல்லிவிட்டு, அப்புறம் எல்லா மதமும் சம்மதம் தான், எல்லாமே அண்ணன் தம்பிங்க தான், நாங்கள் அதில் எந்த பிரிவினையும் கிடையாது அப்படின்ற பிறகு திருச்செந்தூர் கோயிலுக்கு போனது அது ஒரு விவாத பொருளாக, அது ஒரு பேசும் பொருளாக பேசணுன்றதுக்காக அவங்க பேசியிருக்காங்க. இதுதான். இன்னொன்று சார், விஜய் திருச்செந்தூரில் அந்த சத்ரு சம்ஹார பூஜை அப்படின்ற ஒரு பூஜையில் கலந்துட்டு இருக்காரு. இதனுடைய நோக்கம் என்ன சார்? பொதுவாக திருச்செந்தூர் உலக பிரசித்தி பெற்ற இந்துக்களுக்கான கோவில். அது எல்லா கோயில்களிலும் அது ஒரு முக்கியமான கோவில். மிக முக்கியமான காரணம் அங்கே சூரபத்மனை வதம் செய்தார் முருகர் அப்படின்ட்டு ஒரு இதிகாச நம்பிக்கை. அதனால தான் சூரசம்ஹாரம் அங்கே பெரும் விழாவாக அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. சூரசம்ஹாரத்தில் உலகத்தில் உள்ள பல லட்சம் பக்தர்கள்லாம் கலந்துப்பாங்க. அதனால் அந்த கோவிலுக்கு போனால் எதிரிகளுடைய தொல்லை இருக்காது. அப்புறம் நமக்கு இந்த கண் திருஷ்டி, கர்ம வினைகள், குறிப்பாக இந்த வீடு மனை அமையாதவங்க, சொந்த வீடு இல்லாதவங்க, ஜோதிட பிரகாரம் பார்த்திங்கன்னா பூமிக்காரகன் திருச்செந்தூர் முருகனால பூமிக்காரகன் அப்படின்வாங்க. செவ்வாய்க்கான ஸ்தலம், அது குருவுக்கான ஸ்தலம், இப்படி ஒரு நம்பிக்கை உண்டு. அதில் மிக முக்கியமான இந்த சத்ரு சம்ஹாரம், சத்ருனாலே என்ன, எதிரி. அந்த யாகம் ரொம்ப முக்கியமான யாகம். விஜய் காலையில் இந்த விஸ்வரூப தரிசனம்னு அவங்க ஒவ்வொரு கோவில்லையும் அந்த காலை மாலை நண்பகல் இரவு நட சாத்திரத்துக்கு முன்னாடி இப்படி ஒவ்வொரு தரிசனங்கள் உண்டு. இந்த விஸ்வரூப தரிசனம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த சத்ரு சம்ஹார யாகம், அந்த யாகத்தில் கலந்துட்டு இருக்காரு. தனக்கு அந்த எதிரிகள் தொல்லை, மற்றபடி தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது இனி வர இதில் அவருடைய நம்பிக்கை. அது அந்த நம்பிக்கை மீது நம்ம விமர்சனம் செய்யறது தவறு. அதை கலந்துட்டு இருக்காரு. அது அதனுடைய சிறப்பு தான். அதிகாலை 3 மணிக்கு விஜய் அங்கே இருந்திருக்காரு. கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருந்திருக்கு. எப்படி சார் பாதுகாப்பில் இருந்திருக்கு? இல்லை, அது என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, தன்னுடைய விஜய் கிளம்ப போகிறாருன்னு நேற்று ஈவினிங்கே ஊடகங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சு. நமக்கு கூட சொல்லிட்டு இருந்தாங்க, திருச்செந்தூர் சாமி தரிசனத்துக்கு போகிறாருங்க அப்படின்னு. அதுவும் மதுரை வழியாக தான் போகிறாரு அவர் அப்படின்னு. தூத்துக்குடியில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது, ஏன் தூத்துக்குடிக்கு போகாமல் மதுரை போகிறாரு அப்படின்னு. தூத்துக்குடியில் இரவு நேரத்தில் இந்த ஃப்ளைட் இறங்கிறதுக்கான வசதிலாம் கிடையாது. பொழுது போனால் அங்கே ஃப்ளைட் இறங்காதுன்னு நினைக்கிறேன். அதோட இது ஒன்று. ஆனால் மதுரை ஏர்போர்ட் ஒரு வெளிநாடுகள்லேருந்து வர ஃப்ளைட்லாம் கூட அங்கே இறங்கும். அதனால் அந்த ஆன் ரோடு, மதுரையிலேருந்து ஆன் ரோடு வரா மாதிரியான ஒரு பிளானு. இதுக்கிடையில் என்ன ஆகிப்போச்சுன்னா, தன் கட்சிக்காரர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் இவங்கெல்லாம் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. காரணம் என்னென்னா, நான் ஒரு பர்சனலாக ஒரு சாமி தரிசனத்துக்காக வரேன், நீங்கள் அப்புறம் கூட்டம் எக்கச்சக்கமாகி தெரிஞ்சு போய் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி பேனா அந்த விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடியற்காலை சொன்ன மாதிரி ஒரு நள்ளிரவில் கிளம்பி மதுரை ஏர்போர்ட் விடியற்காலை கிளம்பி வந்தோம். அங்கே பாருங்கள் விஷயம் தெரிஞ்சு வழியங்க தூத்துக்குடிலாம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த காரை மடக்கி அந்த மலர் தூவி இது பண்ணுறது. ஆனால் கோவிலில் இருந்தவர்கள் எல்லாம் பக்தர்கள் தான், யாரும் ரசிகர்கள்லாம் யாரும் வரல. அதன் பிறகு விஷயம் தெரிஞ்சு அக்கம் பக்கம் ஊரில் இருக்கவங்களாம் வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நான் தனிப்பட்ட முறையில் சாமி கூப்பிட்டு வந்திருக்கிறேன்ப்பா, நீங்கள் யாரும் இங்கே கொடியை தூக்கின்னு கட்சி போட்டு பண்ணி தளபதி வாழ்க அது வாழ்கன்னு எதுவும் சொல்லாதீங்க, நீங்கள் பாருங்க உங்கள் வேலையை பாருங்கள், ரைட் அப்படின்னு. அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். விஜய் பவன் கல்யாணை ஃபாலோ பண்ணுறாரு, அவருடைய ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி பவன் கல்யாண் தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடி திருப்பதி போனார். இப்போ விஜய் திருச்செந்தூர் போகிறாரு. இது மாதிரி விமர்சனங்கள்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இது என்னென்னா, தொடர்ச்சியாக பவன் கல்யாண் விமர்சனம் பார்த்தீங்கன்னா, பவன் கல்யாண் ஜனசேனான்னு ஒரு கட்சி அங்கே நடத்திக்கிட்டு இருக்காரு, துணை முதல்வராக இருக்கார், அவரை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டியோடைய ட்ரெஸ் கோடை தான் அவர் போட்டுட்ருக்காரு. இது தொடர்ச்சியாக ஒரு விமர்சனங்கள் தான். முதல்ல அமைதியாக இருந்த விஜய் அப்புறம் பவன் கல்யாண் மாதிரி அதட்டி பேசுறது, கை நீட்டி பேசுறது, அப்புறம் ஆக்ரோஷமாகிறது, இதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ அந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று திருச்செந்தூரில் அவர்
அந்த கார் மேலே நிற்கிற மாதிரியான ஃபோட்டோவையும் பவன் கல்யாண் ஃபோட்டோவையும் சேர்த்து வச்சு இப்போ ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விமர்சனம்லாம் வரதான் செய்யும். விஜய்க்கான ஒரு அரசியல் இருக்குது, அவருக்கான ஒரு புரிதல் இருக்குது, அவருக்கான ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவருக்கான வந்து அவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஒருத்தரை ஏன் காப்பி அடிக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லை. வந்து இது விமர்சனமாக பண்ணும்போது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. விஜய் வந்து பிஜேபியோடைய பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வருது. இன்னொரு ஜோதிடர் பேச்செல்லாம் கேட்டுட்டு அவர் வந்து முழு சங்கியாவே மாறிட்டார் அப்படின்ற வதந்திகள்லாம் பரவிட்டு, இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது வந்து இந்து கோயிலுக்கு போனால் சங்கியாக மாறிட்டார், அப்புறமா பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ சர்ச்சுக்கு போனால் வேறு விதமாக சொல்கிறது, மசூதிக்கு போனால் இன்னொரு இது சொல்கிறது. இப்போ எப்படி தான் இருக்க முடியும்? வந்து இது அதாவது ஒருத்தர் மேலே ஒரு ஒரு வெறுப்பு, அதாவது வந்து ஒரு ஒரு கோபமாயிட்டாங்க, ஒரு வெறுப்பு அவங்க மேலே ஏதாவது ஒன்று இதுவாக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. வந்து இந்த பிஜேபியோட பி டீம் வந்து என்னதான் எவ்வளோதான் சொல்லுவீங்க. வந்து முதல்ல அதிமுகவோட பி டீம்னாங்க, அப்புறம் பார்த்தா திமுகவோட ஆள் தான்ப்பா இவர் வந்து விஜய் வந்து அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் வந்து உள்ளே இறக்கி விட்டுருக்காங்க இவரை. பிரசாந்த் கிஷோர்லாம் எதுக்கு வந்து வேலை பார்க்குறாரு அப்படின்னு அதை சொன்னாங்க. ஆனால் நான் வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு தொடர்ந்து சொல்லிட்டு தான்ப்பா இருக்கிறேன், நான் எந்த டீமும் கிடையாது அப்படின்னு திடமாக வந்து சொல்லியாச்சு. இந்த விமர்சனங்கள் வரதான் செய்யும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கட்சி ஆரம்பிப்பாரா, கட்சி நடத்துவாரா, தேர்தலை சந்திப்பாரா, இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் தாண்டி சந்திச்சாச்சு. இவ்வளோ பெரிய அலையை நான் உண்டாக்கிட்டேன் அப்படின்போது மே 4ஆம் தேதி தெரிய வரும். அதை தாண்டி இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா அரசியல் பண்ணவே முடியாது. இனி தமிழ்நாட்டுக்கு பொற்காலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிஆர் வந்து சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? டிஆரா? ஆமாம், அவர் வந்து பொதுவாக சொன்னது அந்த ஓட்டு போட்டு வந்தப்போ சொல்லியிருந்தார். அதான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. வந்து அவர் ஊடகமாக வந்து விஜய்க்கு ஆதரவுன்னு சொல்ல வந்து ஓட்டு போதும் இனியும் தமிழகத்துக்கு ஒரு பொற்காலம், ஒரு நல்ல ஆட்சி அமையட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்து அது அவருடைய கருத்து. வந்து அவர் யாரையும் வந்து குறிப்பிட்டு யாரையும் பெரிய சொல்ல வந்து நாளைக்கு வந்து சீரடி போகிறதா இருக்கிறாரு விஜய். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? தொடர்ந்து ஆன்மீக பயணத்திலே இருக்கிறதா எப்படி சார் பார்க்குறீங்க? சீரடிக்கு போகிறதுல என்ன தப்பு இருக்குதுன்ற நான் வந்து விஜய் ஏன் போகக்கூடாதா? இதுக்கு முன்னாடி 2 வாட்டி சீரடிக்கு போயிருக்கார். வந்து ஒரு சாய்பாபா வந்து பெரிய பக்தர் அவர். சீரடி சாய்பாபா கோயிலும் வந்து உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். இன்னும் கேட்டால் அங்கே எல்லா மதத்தினரும் வரலாம். வந்து அதில் ஒன்றும் அங்கே வந்து கட்டுப்பாடோ தடையோ எதுவுமே கிடையாது. விஜயுடைய தாயார் சோபா சந்திரசேகர் அவர்களும் ஒரு சீரடி சாய்பாவுடைய ஒரு பெரிய பக்தியை அம்மாவுக்காக அம்பத்தூரில் ஒரு கோவில் கூட கட்டி கொடுத்துருக்காரு. இதை போகிறதுனால ஒன்றும் இல்லை. அதுவும் ஒரு விமர்சனமாக நாளைக்கு பேசுவாங்க பாருங்கள். வந்து அது கண்டிப்பாக பேசி தான் தீருவாங்க. வர 30ஆம் தேதி டிவிக்குடைய வேட்பாளர்கள் கூட விஜய் வந்து ஆலோசனை நடத்த போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார்? இல்லை, அது ஒன்றும் கன்ஃபார்மாக தெரியல. 30ஆம் தேதி வேட்பாளர்களில் வந்து தமிழகம் முன்னே நின்ன தாவேகாவோட வேட்பாளர்களை வந்து மீட் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல். வெற்றி தோல்வி இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், ஒரு வெற்றின்னு வந்த பிறகு அதை வந்து ஒரு கொண்டாட்டமாக பெரிய அளவில் பண்ணி மக்களுக்கு எதுவும் இடையூறு செய்யக்கூடாது. இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். அப்புறம் கட்சியோடைய ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் பேசுகிறதா இருக்கிறதுன்றாங்க. மற்றபடி ஏன்னா அவங்க என்ன பேச போகிறாங்கன்றது நமக்கு தெரியாது, வெறும் வியூகம் தான் இது வந்து. ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடி ஒரு சந்திப்பு அப்படின்ட்டு வந்து ஒரு முக்கியமான தகவல்களை வந்து அந்த வேட்பாளர்களுக்கு விஜய் சொல்லக்கூடும். அந்த தகவல் என்ன அப்படின்ட்டு வந்து அந்த வேட்பாளர்கள் வந்து சொன்னால் தான் உண்டு வெளியே. வந்து அப்படி இல்லைன்னா விஜய் தரப்புலேருந்து ஏதாவது அறிக்கை வந்தால் தான் நமக்கு முழுமையாக தெரிய வரும். 8ஆம் தேதி ஜனநாயகம் ரிலீஸ் ஆக போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. மீண்டும் வந்து குடும்பமாக போயிட்டு அந்த படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிச்சயமாக இருக்குது. வந்து கண்டிப்பாக வந்து ஜனநாயகன் படம் வந்து ஒரு ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகி இருக்க வேண்டிய படத்தை அப்படியே சுத்தலில் விட்டு ஒரு வழியாக வந்து இப்போ வந்து 8ஆம் தேதின்ட்டு கூட ஒன்றும் கன்ஃபார்ம் கிடையாது. அது என்னென்னா தியேட்டர் ஓனர்ஸ் வந்து, ஏன்னா எவ்வளோ நாள் தான் அந்த படத்தை நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு. இப்போ இந்த மறுபடியும் கூட ரிவைசிங் கமிட்டி பார்த்துட்டு ஏதோ கரெக்ஷன் சொன்னதாக கூட ஒரு தகவல் இருக்குது. வந்து ஒரு படம் ரைட்டு, இது விஜயுடைய அரசியலுக்கு எதிரான படம் அப்படின்னு இல்லை, அவர் மேலே உள்ள அரசியலில் உள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியில் இந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்ற ஏதோ ஒரு விதத்தில் நடந்திருந்தால் கூட அந்த கண்டென்ட் எவ்வளோ நேரம் வச்சுருப்பீங்க நீங்கள்? வந்து அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அது என்ன தான் பைரசியில் பார்த்துருந்தாலும் அதுக்கான ஒரு ஓப்பனிங், பெரிய ஓப்பனிங் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா வேறு படங்கள் பெரிய படங்களே கிடையாது இந்த நேரத்தில் வந்து. ஆனால் ஜனநாயகனுக்கு அது வந்து எவர்கிரீன் மூவின்னு கூட போனால் சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். சார், இன்னொன்று விஜய்க்கான கருத்து கணிப்பு வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. அவர் தான் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, கருத்து கணிப்பை தாண்டி நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா,
இந்த 23ஆம் தேதி வாக்களித்த பிறகு ஊடகங்களில் உட்காந்து பேசினவங்க ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க வந்து. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா வந்து இது விஜய்க்கும் ஃபேவராக இருக்கும்பா. ஏன்னா இவங்க உட்காந்து நான் உட்பட கூட சரி, நான் கூட வந்து இதை வந்து நான் இன்னும் மாய கண்ணாடி போட்டு முழுக்க விஜய் தான் ஜெயிப்பாரு, மற்றவங்கலாம் வாஷ் அவுட் ஆகிடுவாங்க, இல்லது வந்து விஜய் தான் வாஷ் அவுட் ஆகிடாரு, மற்றவங்க எல்லாரும் ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஒரு அனுமானம் தான் அது. ஒரு வாக்கு, அதாவது வாக்கு அளிப்பதற்கு முன்னாடி எடுத்த கருத்து கணிப்பு, இப்போ வாக்களித்த பிறகு எக்ஸிட் போல் வந்து நாளைக்கு 29ஆம் தேதி மேற்கு வங்காளத்தில் 6 மணிக்கு அந்த ஓட்டுப்பதிவு முடிஞ்ச பிறகு 6:30 7 மணிக்கெல்லாம் அங்கே தமிழ்நாட்டில் விட்டுருவாங்க. அதில் ஓரளவுக்கு தான் நம்மளால் கணிக்க முடியும். அது எக்ஸிட் போல்ஸ் வந்த அத்தனை கருத்து கணிப்புல வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா கிடையாது. வந்து 1-2 வெற்றி பெற்றிருக்கலாம். வந்து மற்றபடி வந்து வெறும் அனுமானம் தான் அது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒருவேளை விஜய்க்கு இவ்வளோ பெரிய வந்து, ஏன்னா ஒரு 10 பேரை பிடிச்சி யாருக்குப்பா ஓட்டு போட்டிங்கன்னா 8 பேர் டிவிக்குன்னு சொல்லும்பொழுது இங்கே பேசுகிறவங்களுக்கே வந்து ஒரு வேளை இருக்குமோ என்னவோ அப்படின்ற ஒரு அனுமானம் தான் இந்த பேச்சு இப்படி மாறி இருக்குது. வந்து இன்னும் கேட்டால் ஒரு சில ஊடகங்கள் ஒரு சில பேர் வந்து ஒருத்தர் கூட ஒரு பேரை சொல்ல விரும்பல, அவர் என்ன சொல்கிறாரு, ஓட்டு மிஷினையே வந்து பிஜேபி வந்து மாற்றி விஜய் ஜெயிக்கிறதுக்கான வழிவகை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்து அது அவங்களே பண்ணிட்டு போடலாமே, அதுக்கு எதுக்கு விஜய்க்கு வந்து அதாவது அந்த இது வடிவேல் காமெடி ஒன்று வரும் தெரியுமா, அது இந்த மூட்டைப்பூச்சி நசுக்கிற மிஷினு, அது வந்து ஒரு மூட்டைப்பூச்சி எடுத்து உரலில் போட்டு இடித்து அதன் பிறகு சாகடிது. அதுக்கு வந்து சிங்கமுத்து சொல்லுவார், அதுக்கு நச்சுக்குன்னு அடிச்சு பச்சுக்குன்னு தூக்கி போடுறதை விட்டுட்டு ஏன்டா இப்படி சுத்தணுன்ற கதையா, அதுக்கு வந்து அவங்களே ஜெயிச்சுட்டு போயிடுவாங்களே. என்னன்னா ஏதாவது ஒன்று விமர்சனம் பண்ணி ஆக்கணும் வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. அது எல்லாம் அடித்து நொறுக்கிற மாதிரியான அது எதுவாக இருந்தாலும் சரி மே 4ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.